தமிழகத்துக்கு மட்டும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த தமிழகத்துல திமுக ஆட்சி வந்ததுல இருந்து இது நல்லது, பெண்களுக்காக இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு சொல்ல முடியுமா? இந்த 5 வருடங்களாக நீங்க பாத்தீங்கன்னா 6 மாதத்துல உங்களுக்கு எலெக்ஷன் இருக்கு. எங்க பெண்களுக்கு நாங்க அப்போ வாக்கு உறுதி கொடுத்துட்டோம், இது பண்ண போறோம் அது பண்ண போறோம். 6 மாசம் செஞ்சீங்க, அதுக்கப்புறம் தூங்கிட்டீங்க. சம்பாதிக்கிறதுக்கு வழி தேடினீங்க. எப்படிதான் சம்பாதிக்க முடியுமோ, உங்க பையனை எப்படி அடுத்த தலைவன் ஆக்க முடியுமோ, அதுக்கு அடுத்த தலைவன் யாருன்னா அதை முடிவு பண்ணி வச்சுட்டீங்க. ஆனா பெண்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல நடவடிக்கை நீங்க எடுக்கல, ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வரல. இப்போ மறுபடியும் எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுக்கறோம்னா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க. ஸ்டாலின் அவர்கள் கிட்ட, திமுக இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் நான் கேட்கிற கேள்வி ஒண்ணுதான், பெண்களுக்கு பாதுகாப்பு எப்போ தர முடியும்? ஒரு வருடத்துக்கு திமுக ஆட்சியில 450 இருந்து 470, நான் சொல்றது வெறும் ரெஜிஸ்டர்டு கேசஸ், 450 இருந்து 470 ரேப் கேசஸ் ஒவ்வொரு வருஷத்துமா திமுக ஆட்சி வந்ததுல இருந்து. அதிமுக ஆட்சியில எப்படி இருந்தது, இப்போ மட்டும் தான் இது நடக்குதா? அந்த கேள்வியே கிடையாது. அப்போ அதிமுக நடந்தது, நீங்க ரோடுக்கு வரலையா, நீங்க போராட்டம் நடத்தலையா, நீங்க வாக்குறுதி, அதனால்தான் பெண்கள் அதிமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்ல, அதனால்தான் திமுக வாக்களிங்கன்னா நீங்க சொல்லலையா?